அன்பான மாணவ சகோதர சகோதரிகளே வணக்கம். முதலில் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சந்திப்பு ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. இது ஒரு நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கும் விதை விதைக்கும் தருணம். நாம் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய கனவுகள் மட்டுமே பெரிய கிராமத்தில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. முக்கனவுகள் எல்லாரும் காணலாம். ஆனால் அந்த கனவுகளை நினைவாக்கும் உறுதியும் முயற்சியும் சிலரிடம்தான் இருக்கிறது. அந்த சிலரில் நீங்கள் ஒருவர் ஆவதற்கான ஆரம்பமே இன்று. நாளைய இந்தியா இன்றைய மாணவர்கள் படிப்பு என்பது அடையாளம் அல்ல, அது வெளிச்சம். பல்வேறு பெரிய நகரங்களில் வசிக்கின்றவர்கள் தான் கல்வியில் சிறந்தவர்கள் என்று சிலர் கருதுகிறார்கள். ஆனால் படிப்பு என்பது இடத்தை கொண்டு வரையறுக்கப்படுவதில்லை. அது ஆர்வத்தையும் உழைப்பையும் கொண்டது. ஒரு சிறிய கிராமத்தில் இருந்துதான் உலகம் காணும் புகழ்பெற்ற தலைவர்கள் வந்துள்ளார்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு சிறிய மீனவர் கிராமத்தில் இருந்துதான் உலகம் காணும் விஞ்ஞானியாக உயர்ந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடம் கூட முடிக்காமல் விட்டவராக இருந்தாலும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுக்கு வாய்ப்பளித்தார். அண்ணா ஹசாரே கிராமத்தை மாதிரியான கிராமத்தை மாற்றிய சமூக தலைவர். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இவர்கள் எல்லோரும் ஒரே விஷயத்தை நம்பிக்கையாக வைத்திருந்தார்கள். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கனவுகள் காணுங்கள், அதை கண்விழித்து அதை நோக்கி பயணுங்கள். நேரம் தவறாதல் எழுதல், நேரம் தவறாதல் படித்தால், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பவை முதலியவை. போதை பொருள், வன்முறை, தவறான நட்பு, இவை அனைத்தும் உங்கள் எதிர்காலத்தை சிதைக்கும். நீங்கள் ஒருவர் கல்வியில் முன்னேறினால் உங்கள் குடும்பம் உயரும். நீங்கள் ஒழுக்கமாக வாழ்ந்தால் உங்கள் தெரு உயரும். நீங்கள் நாட்டை நேசித்தால் இந்தியா பெருமை பெறும். நீங்கள் சாதனை புரிந்தால் உங்கள் நாடு பெருமை பெறும். நன்றி.